வீரவநல்லூர்ண்ணே. எல்லாம் போல்ட் போட்ட கடையெல்லாம் விட தெரியா? எத்தனை கடை எனக்கு போல்ட் போட்டு உங்ககிட்ட? அது நம்மகிட்ட ஒரு 25 கடை கிடக்கு. எல்லாமே போல்ட் போட்டதா? எல்லாமே போல்ட் போட்டது. போல்ட் போட்டு நம்ம ஏரியால விக்குதா அண்ணாச்சி? அழகா விக்கும். விரும்பி வாங்குறாங்களா? விரும்பி வாங்குவாங்க. சந்தைக்கு எத்தனை கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு சந்தைக்கு 14 கடை கொண்டு வந்தோம். 14. ஏழுதான் என்ன மாதிரி இருக்கு? பாதி எடுத்துட்டு வா. ஆமா 6 கடை வித்துருக்கு, மீதி கிடக்கு. பக்ரி சீசன் ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சிருச்சு. இந்த கடை எவ்வளவு சொல்றீங்க நீங்க வச்சிருக்குது? இந்த கடை 45 ரூபா. 45 சொல்லுது விலை. ஆமா. எவ்வளவுனா கொடுக்கலாம் வாய்ப்பு? அது பேசி அனுசரிச்சு கொடுத்துடலாம். ஒரு 42 தான் கொடுத்துடலாம். எவ்வளவு வரைக்கும் கேட்டாங்க இன்னைக்கு சந்தையில? 39 ரூபா வரைக்கும் கேட்டாங்க. நெருக்கிட்டாங்களா? ஏன் 2 ரூபா எல்லாம் இருக்குதா? ஆமா. எத்தனை கிலோ கறி உள்ள இது? இது ஒரு 35 to 38 கிலோ. இது என்னாச்சு இந்த இது? அது குறும்ப கர்நாடகா. கர்நாடகா. இத மக்கள் விரும்புறாங்களா? வாங்குறாங்களா? சொல்றீங்க சொல்லுங்க விலை. அது 35. 35. நம்ம சப்ஸ்கிரைப் பார்த்து அனுசரிச்சு கொடுக்கலாமா? அழகா கொடுத்துடலாம். ஆனா பக்ரீத் வியாபாரம் எப்படி இருக்கு இந்த வருஷம்? இந்த வருஷம் இன்னும் ஆரம்பிக்கல. இனிமேல் தான் இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கும். ஒரு மாசம் தானே இருக்கு. 30 நாள் தானே இருக்கிற. 30 நாள் தான் இருக்கு. எறபாடு எங்கேயும் இல்லல்ல, அதனாலதான் யாரும் பிடிக்காம இருக்காங்க. புக்கிங் ஆகுதா பண்ணையில? அதெல்லாம் ஆயிட்டு. புக்கிங் எல்லாம் ஆகுது. எத்தனை பேர் வந்தீங்க? ஒரு பெரிய டீமே இருப்பீங்க உங்களுக்கு. நம்ம ஒரு 11 பேர் வந்தோம். 11 பேரா? கண் கருப்பு கிடக்கா? சிலது கண் கருப்பு கிடக்கு, கண் செவலை கிடக்கு, அணில் மரம் அது இதுன்னு கேட்கறாங்க. டிசைன் எல்லாமே கிடக்கு. நம்ம செட்ல எல்லாமே கிடக்கு. இதுக்கு பெருவெட்டு ஃபுல்லாமே அங்கதான் கிடக்கு. இது ஒரு சின்ன பையன் பிடிச்சிட்டு கொண்டு போறான்னு ஒண்டிச்சாதா? அழகா கொண்டு போலாம. மாப்பிள்ள இருந்தாலும் புரியல ஒண்டிச்சாதா? என்ன புடிச்சிட வேண்டியதானே? சும்மா அப்படியே வாக்கியம் கொண்டு போய் ஆசைப்படுது. அவன ஒண்டிச்சாதா? ஒண்ணும் செய்யாது. ஓகே. மனுஷன் நம்மள ஒண்ணும் செய்யாது. மனுஷனை ஒண்ணும் செய்யாது. ஓகே. எல்லாம் கை வளப்புல உள்ளதான். எல்லாம் பழகுனதுதான். கை வளப்பு தான். உங்க நம்பர் இருந்தா சொல்லலாமா? 7539260054. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கம் மருதமுத்தூர் ஆடு. என்ன கொடியாடுனே. ஆமா கொடியாட்டுல அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஹைட் உள்ள ஆடு பருங்கால் ஆடுனே. ஃபுல்லும் பருங்கால் ஆடு. இந்த ஆடுலாம் பாத்தீங்கன்னா மூலி ஆடு. மூலி. ஓ காது வித்தியாசமா இருக்கு. மூலி பாத்தீங்கன்னா அது புளியம்பூர்னே. அது வெள்ளை புளியம்பூர். ஆமாண்ணே. ஆடெல்லாம் மெலிவா இருக்கா? இந்த ஆடு ஒரு சம்சாரி தான் வச்சிருக்காப்ல. இப்படி வச்சிருக்காப்ல. மேய்ச்சி தெரியாம பேனது இல்லாம வச்சிருக்காப்லானே. சரியான மெயின்டெனன்ஸ் பண்ணாம வச்சிருக்காப்ல. இது வளர்ப்புக்கு எப்படி இருக்கு? வளர்ப்புக்கு வந்து லாபமா தான் இருக்கும். இந்த ஆடு யார் வாங்கிட்டு போனாலும் லாபமா இருக்கும். இந்த ஆடை பொறுத்தளவுக்கு யாரு வாங்கிட்டு போனா லாபமா தான் இருக்கும். ஆட்டுக்கு வயசாவலே ரொம்ப வயசுல இல்ல. பல்லு சூப்பரா இருக்கு. பல்சீர் நல்லா இருக்கும். எல்லா ஆட்டுக்கும் பல்சீர் நல்லா இருக்கு. நல்ல தீவனம் கொடுத்தா கப்புறம். ஆமா தீவனம் கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த ஆடு எந்த காட்டுக்கும் நல்லா இருக்கும். காலு உயரத்தை பாருங்க. ஆடு உயரம் நீளத்தை பாருங்க. இந்த ஆடு நீளம் உயரத்தெல்லாம் பாருங்க. ஆடு வாங்க வச்சு மெலிவு தானே வாங்கணுங்க. ஆமாண்ணே. மெலிவா வாங்கினா லாபமா இருக்கும் சம்சாரிக்கு. ஆமாண்ணே. இந்த ஆடுகள் பாத்தீங்கன்னா யாருக்காலும் மெலிவா தான் இருக்கு. 4 ஆடு 1 போல வாங்கிட்டு போகணும். பிரிச்சு வாங்க கூடாது. 4 ஆட்டையும் எங்கனாலும் கொடுங்க. டெலிட் பண்ணி கொடுத்துடலாம் தமிழ்நாடு ஃபுல்லும். இது சென்னையாடா? ஆமா இளஞ்சென்னை இருக்குண்ணே. கரெக்டா 2.5 மாசம் 3 மாசம் சென்னை தான் இருக்கும். எல்லாமே சென்னை தான் கன்ஃபார்ம். ஆடுலாம் விரட்டிட்டு சண்டையில வந்து சென்னை வாங்கிட்டு போறாங்க. இல்ல நம்ம சம்சாரி எடுத்தோம்னாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா பாத்து. ஆமா சென்னை. எவ்வளவு சொல்றீங்க? சொல்றவல ஏன்னா ஜோடி பாத்தீங்கன்னா ஒரு 26,500 சொல்றோம்ண்ணே. ஆமாண்ணே. 4 ஆடும் சேர்த்து எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி அனுசரிச்சு கொடுத்துலாம்ண்ணே. ஒரு ஆடு 13 ரூபா ரேஞ்ச். ஆமாண்ணே. அனுசரிச்சு கொடுத்துலாம். ஆடு உயரத்துக்கு நீளத்துக்கு தான் இந்த ஆடு. ஆமாண்ணே. தமிழ்நாடுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். 13 ரூபா விலை கொஞ்சம் கூட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா இது வந்து ஆடுகள் விலையில ஏற்றி எடுத்தோம்ண்ணே. ஆமா மொத்தமா கேட்டா அனுசரிச்சு கொடுத்துருவோம். சம்சாரி கேட்டா அனுசரிச்சு கொடுத்துருவோம். வயசு எப்படி இருக்கு? வயசுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆடு 4 to 5 தான் இருக்கும். அவ்வளவு. பல்லு நல்லா இருக்குண்ணே. பல்ல பாருங்க. பல்லு சூப்பரா இருக்குண்ணே. கல்ச்சரு எல்லாமே நல்லா இருக்கு. ஆடு வாழு கத்தி வாழு தாமண்ணே. வாழு எல்லாமே கத்தி வாழு தாமண்ணே. காலு எல்லாம் உயரத்தெல்லாம் பாருங்க. நீங்க இந்த பாருங்க. வால் சீரு எல்லாத்தையும் 1 போல இருக்கு. பால் ஒர்க் எப்படி இருக்கும்? வளர்ப்புக்கு நல்லா இருக்குண்ணே. வளர்ப்புக்கு மெயினான ஆடுண்ணே இந்த ஆடு. யாருக்கு போனாலும் இந்த ஆடு துவக்காது. லாபத்தை தான் கொண்டு வரும். தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள கிளைமேட்டுக்கு செட் ஆயிருமா? செட் ஆயிரும்னா எங்க போனாலும் மலைக்கு வெயிலுக்கு எல்லாமே செட் ஆயிரும். இந்த ஆடு மலையில மேஞ்ச ஆடு தான். இந்த ஆடு வெயில் மலையில மேஞ்ச ஆடு தான். கொடியாடு. ஆமாண்ணே. எங்கனாலும் சொல்லுங்க. டெலிவரி பண்ணி கொடுத்துலாம். நம்ம நம்பரை சொல்றேன். கான்டாக்ட் நம்பர் 81 48 64 62 60. எங்க தமிழ்நாடு ஃபுல்லும் டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. 19 டீமே வந்த மாதிரி இருக்கு. ஆமா ஃபார்ம் வச்சிருக்கோம். ஆமா அப்படியா? என்ன ஃபார்ம் பேரு? KMK பெட்ஸ் ஃபார்ம். இன்னும் எத்தனை கொண்டுதீங்க? இது நம்ம எடுத்துருக்கோம். நீ கொண்டு வரல. எடுத்துருக்கோம். குட்டி சந்தையில எடுத்து வியாபாரத்துக்கு எடுத்துருக்கோம். ஓகே. அங்க பண்ணையில எவ்வளவு கிடக்கு குட்டிகள்? பண்ணையில 20 குட்டிக்கு மேல கிடக்கு. போல்ட் போட்டு எல்லாம் கிடக்கா? பெருசும் கிடக்கு. நம்மளோட ஸ்டார்டிங் ரேட் 7 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ஆகுது. 40 ரூபா வரைக்கும் குட்டி கிடக்கு. டிசைனா கிடக்கு. வேகமா கிடக்கும். நல்லா போல்ட் போட்டு செல்ல பிடிக்க ஆசைப்படு. போல்ட் போட்டு எல்லாம் கிடக்கா? கிடக்கு. போல்ட் போட்டு நிறைய கிடக்கும். இது எவ்வளவு சொன்னாங்க? சொன்னவல இது 40 ரூபா சொன்னாங்க. நம்ம 32 ரூபாய்க்கு எடுத்துருக்கோம். 2 சேர்த்து. ஆமா 16. எத்தனை கிலோ கறி இருக்குமா? கறி இன்னும் இதுல ஒரு 20 கிலோ கறி இருக்குமா? ஆமா இருக்கும். எதிர்பார்க்கீங்க? இது ஒரு 17 கிலோ கறி இருக்கும். ஓகே. எப்படி லாபம் தானே? இன்னைக்கு ரேட்டு கூட தான். கொண்டு போய் நம்மளும் விற்கணும். ஒரு 500 ரூபா கிடைச்சா கொடுத்துடலாம். உங்க நம்பர் சொல்லலாமா? 95 85 38 60 43. பத்தமடை. திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடை.
வேற என்ன சிறப்பு இதுல? நம்மளுக்கு ஆல் ஓவர் தமிழ் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. டிரான்ஸ்போர்ட்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களோ? எல்லா ஊருக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். குட்டிகள் கொண்டு வரலையா அங்க பண்ணையில இருந்து இந்த ட்ரிப்? இல்ல நம்ம சந்தைக்கு குட்டி கொண்டு வர மாட்டோம். நம்ம ஃபார்ம்லயே ஆகும். அங்க லோக்கல்ல வித்துருவோம். லோக்கல்லே வித்துறோம். நம்ம ஆன்லைன் கான்டெக்ட் தான். ஆன்லைன்ல போட்டுட்டா பேருங்கடா. ஆன்லைன் பிசினஸ். கொம்புலாம் நல்லா இருக்கா? கொச்ச கச்ச இல்லாம கலருக்கு தான். எந்த மொச்சையும் கிடையாது. குட்டி கலருக்கு தான் அந்த குட்டி. என்ன ரகமா இது? நாடா? நாட்டு குட்டி தான் ரெண்டுமே. நாட்டு குட்டி கரு இது போர் குட்டி. எத்தனை வயசு இருக்கும்? எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? இது 1 வயசு. இது 11 மாசம் ஆகுது. எத்தனை மாசம் குட்டி பக்ரீத்துக்கு கொடுப்பாமா? 6 மாசம் பூர்த்தி ஆனாலே கொடுக்கலாம். கொடுத்துடலாம். ஆமா ஓகே தான். 6 மாசம் முடிஞ்சிருக்கணும் பக்ரீத்துக்கு. கைத்தார்ல சண்டை உண்டுல உங்களுக்கு? ஆமா. அதை விட்டு மேலப்பாளையம் வந்திருக்கீங்களா? குட்டிக்காக மேலப்பாளையம் குட்டிகள் நல்லா இருக்குமா? பால் எனக்கு அதுதான் வாங்கிருக்கோம். ஏதோ குட்டி போட்டுட்டு குட்டி இறந்து போச்சா? எவ்வளவு சொன்னாங்க? 2,500 சொன்னாங்க. கடைசியில் முடிஞ்சது 2,200. 2,200 300 ரூபா குறைச்சிருக்கீங்க. ஆமா. நல்ல கொடியாடா, நீல வளம் ஜம்முன்னு இருக்கிற. தாய் பார்த்து வாங்கினீங்களா? இது தாய்லாம்? ஆமா. தாய் இல்ல. தாய் இல்லையா? குட்டியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா. அது ஏன் இறந்துச்சு? அடைச்ச குட்டி என்ன காரணத்தை இறந்துச்சு? அது வேற ஆடு கொம்பு குத்தி தூரம் தூக்கி போட்டு முட்டிட்டோம். சென்னையா இருக்கும் முட்டிட்டு அதை கொஞ்சம் பக்குவமா பார்க்கணும்னு பாட்டாம விட்டாச்சு. எத்தனை ஆடு வளர்க்கீங்க? ஒரு 10 ரூபாய் இருக்கு. ஓகே. யார் மேய்க்க கொண்டு போறோம்? நீங்க தானா? ஆமா. ஆடு வளர்ப்பு லாபம் தானா? லாபம் இல்லாம எழுதி எம்ஜிஆர் இருக்க ஆளு சம்பளத்துக்காக வேணும்ல. 10,500 ரூபா சம்பளம் கிடைக்குமா? ஆமா. 10 ஆடு வளர்த்தா? சரி. மேலப்பழக்கம் என்ன எப்படி இருக்கு? கூட்டம் கடுமையான கூட்டம். அன்னைக்கு உள்ள போக முடியலையா? பயங்கர கூட்டம்னா? கடையம் பக்கம் பிள்ளை இருக்கலாம். இது வாங்கிட்டு போறீங்களா பக்ரீத்துக்குடா? விற்க கொண்டு வந்தீங்களா? விக்கே கொண்டு வந்தோம். எப்படி இருக்கு இந்த வியாபாரம்? வியாபாரமே சுமாரா தான் இருக்கு. ஓகே. பக்ரீத்து இந்த ஸ்பீடு ஆகலையா? ஸ்பீடு ஆகல. 2 வாரம் ஆகும். பண்ண எதுவும் வச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா. பண்ண பேர் சொல்லுங்க. அண்ணாவி கோட்பாம். எத்தனை குட்டிகள் கிடைக்காங்க? 80 குட்டி கிடைக்கும். எல்லாம் இதே மாதிரி தானா? ஆமா. இது பெருசு சிறுசு மீடியம் எல்லாம் கிடைக்கும். எந்த சைஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். சரி, உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. யாராவது வேணும்னு உங்களை கான்டாக்ட் பண்ணி விடுவாங்களா? 900 33 26 656. ஓகே. இந்த கிடா எவ்வளவு சொல்றீங்க? இந்த கடை 28 ரூபா சொல்றோம். 28. எத்தனை கிலோ கறி இருக்கும்? இது 28 கிலோ 30 கிலோ. நல்லா இருக்கா? கம்ப்ளைண்ட் வச்சு வச்சு எல்லாம் ஜம்மு இருக்கா? இல்ல, நாங்க எல்லாம் செக் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கு. வயசு 2 பல்லு. 2 பல்லு 15 மாசம் கிடா. ஆமா. ஆமா. பல்லு போடாமல இப்படி வளர்ந்துருக்கா? பல்லே போடல கடா. இப்படி உங்ககிட்டே வளர்ந்தது வெளியே வளர்ந்தது? நம்ம வளர்ந்து வெளியே வாங்கி எடுத்தோம்னா பக்ரீத்துக்கு ஏத்த தகுதி உள்ளதை வாங்கிடுவீங்க. நம்ம 2 மாசம் நம்ம கையில நிக்கும். எவ்வளவு சொல்றீங்க அது வேலை? இது 32 ரூபா சொல்லுங்க. 32. ஆமா. எவ்வளவு கொடுக்கலாம் எதிர்பார்க்க? நம்ம 30 ரூபாய்க்கு தான் கொடுத்துடலாம். எத்தனை கிலோ கறி இருக்கும் அண்ணாச்சி? 30 கிலோக்கு மேலதான் இருக்குமா? இது அப்படியே தனியா நிக்க கை விட்டாலும் கை வளப்பு 2 பல்லு பழகிட்டு அது பாட்டுக்கு நிக்கும். இத மக்கள் விரும்புவாங்களா? சொல்லுங்க. இதோட விலையை சொல்லுங்க. 28 ரூபா சொல்லுங்க. கண்டிப்பா வித்துரும். 28 ரூபா சொல்லுங்க. ஃப்ரீயா விடுங்க. அதான் எதிர்பார்ப்பாங்க. அப்படியே ஃப்ரீயா 28 ரூபா சொல்லுங்க. ஒண்ணு செய்யாத அண்ணாச்சி கொண்டு போன வீட்டுக்கு. ஒண்ணுமே செய்யாது. லேடிஸ் கீடிஸ் எல்லாரும் இறக்கலாம். கை வளப்பு குட்டி தான். அப்படியா? நம்ம அது பாட்டுக்கு நிக்க பாருங்க. எங்கேயும் ஓடாம பச்சை பிள்ளை மேல இருக்கு. ஆமா. மக்கள் விரும்புவாங்க. யாரு கையில பிடிச்சாலும் கூட்டு போயிரும். எவ்வளவு சொல்றீங்க கடைசியா? நம்ம சப்ஸ்கிரைபுக்கு கொஞ்சம் அனுசரிச்சு கரெக்டா சொல்லுங்க. கடைசியா 26 ரூபா 25 ரூபா கொடுத்துடலாம். ஆமா. கறி மதிப்பு எவ்வளவு இருக்கும்? கறி 28 கிலோ 29 கிலோ இருக்கும். சரி, நம்ம நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. வேற இன்னொரு நம்பர் இருக்கு 9443177800. ஓகே. என்ன மாவட்டம் உங்க பண்ண பேரு? தென்காசி மாவட்டம் பிள்ளையார் குளத்துல பண்ண இருக்கு. அண்ணாவி ஃபார்ம்ஸ். சரி. இப்ப எத்தனை கடை அங்க ஸ்டாக் இருக்கு பண்ணையில? இப்போ நம்மள்ட்ட விக்காம இருக்கிறது வந்து ஒரு 10 கடை பக்ரீத்துக்குள்ள கிடக்கு. மத்தெல்லாம் வித்துருச்சு. அப்புறம் ஆமா ஆமா நம்ம வளர்த்து கொடுக்கோம்னா குறைஞ்ச செலவுல 60 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு வளர்த்து கொடுப்போம். கறிக்குள்ள கடை ஒரு 30 கடை கிடக்கு. ஆனா நம்ம சேரமாதேவி பக்கம் வீரனூர்ல இருந்து வரோம்ண்ணா. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? அவங்க வீட்டுல 2 குட்டியை வச்சுதான் கோயில் வெட்டிட்டாங்க. அதான் ஒரு குட்டி மட்டும் கிடக்கு, சத்தம் மட்டும் கிடக்கு. துணைக்கு குட்டி சொல்லி ஒரு குட்டி வாங்க வந்தாங்க. அதான் அண்ணனுக்கு 3 குட்டி வாங்கி கொடுத்தாச்சு. 1 செனை சுத்த கருப்பு. சுத்த கருப்பு 2-3 மாசம் ஏனும் சுத்த கருங்குட்டி போடும் அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துருக்கு. 3 22,000 சொன்னாங்க. 13,000 கேட்டு 14 கேட்டு கடைசி 15,000 வாங்கியாச்சு. 3 சேர்த்து 15 தான். 3 சேர்த்து 15. யார் வாங்கி கொடுத்தா? நான் தான் வாங்கி கொடுத்தோம்னா. நம்ம வீரனூர்ல இருந்து நலபாகம் சமையல் மாஸ்டர் இருக்காங்க. சைவம் ரொம்ப அருமையா வைப்பாங்க. எல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஆளு. வேலைக்கு போகும்போது காய்கறி வாழை எல்லாம் இருக்கும்னா சேர்த்து போடுவாவோ. வீட்டுல தோட்டம் போட்டுருக்காவோ அகத்திக்கீரை எல்லாமே சேர்த்து போடுவாங்க. குட்டி நல்லா வளர்ப்பாவோ.
அதனாலதான் ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னு வாங்கி கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நல்ல சௌரியமா 3 குட்டி சௌரியமா வாங்கி கொடுத்தீங்க. குட்டி 4 வருது ஒரு குட்டி. சீசன் டைம் வந்து கோயில் கடா, கருத்த கடா, சுத்த கருப்பு, செங்கடா மட்டும்தான் சீசன் விக்கி. அதனால வளர்ப்பு குட்டி வந்து கொஞ்சம் சௌரியமா இருக்கு, வாங்கலாம். பயங்கர கூட்டமா இருக்கு அண்ணாச்சி. என்ன காரணம்? வைகாசி சித்திரை மாசம்ல, அதனால கோயிலுக்கு வாங்குற ஆளுங்க பக்ரீத் கோயில் கொடைக்காரங்க நிறைய வருவாங்க. இன்னும் ஒரு வாரம் ஆயிட்டுனா பக்ரீத்துக்குள்ள ஆளு நம்ம முஸ்லீம் மாமாமாருங்க நிறைய வருவாங்க. ஓகே, வியாபாரம் செழிப்பா இருக்கும். வியாபாரம் செழிப்பா இருக்கும். இது எல்லாமே என்ன ரகம் அண்ணாச்சி? நாட்டாடு கட்டையாடு தான். நாட்டாடுல என்ன ஸ்பெஷல்? நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க. நாட்டாடுனா 6 மாசம் 7 மாசம் குட்டி போட்டுட்டே இருக்கும்ண்ணே. ஆமா, ரொம்ப விரண்டு ஓடாது, வீடை சுத்தி வரும். இறை போட்டு கொஞ்சம் கஞ்சி தண்ணி வச்சாச்சுன்னா, சோறு கொஞ்சம் வச்சாச்சுன்னா அது பாடு குட்டி போட்டு கிடக்கும். அது பாடு வீடு சுத்தி வரும். நம்ம மேய்க்க போனா ஒரி வேண்டாம், அது பாடு எங்க அலைஞ்சாலும் வீட்டு தேடி வந்துடும். பழக்கி விட்டா போதும். என்ன வந்தாலும் திண்டு கிடக்கும், அது பாடு கிடக்கும், எந்த ஒரியும் கிடையாது. ஆலமாமனே, ஆலங்குளம் வியாபாரி. ஆலங்குளம் எந்த ஒரு கரெக்டா? புதுப்பட்டி வியாபாரி. ஆமா. எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க? 8 குட்டி இருக்கு மயிலமாடி. 8 குட்டி. 8மே கிடா குட்டி தான். பாக்க அழகா இருக்குது. என்ன ரகம்? பூரா ஒரிஜினல் மயிலமாடி. மயிலம்பாடியில வெளிச்சியா? ஆமா. வளர்ப்புக்கு எப்படி இருக்கும்? ஜம்முன்னு இருக்கும். நல்லா காலையில மாதிரி வரும். கிடா குட்டியா பெட்ட குட்டியா? பூராமே கிடா. எல்லாமே கிடா குட்டி தான். 8 குட்டி இருக்கு. அப்படியே எடுத்துக்கலாம். 3 மாசம் வளர்த்தா போதும். கரெக்டா 90 நாள் வளர்த்தா போதும். சரியான காலைங்க மாதிரி வரும். எவ்வளவு சொல்றீங்க அண்ணாச்சி? 14 ரூபா சொல்லுதேன் ஜோடி. ஆமா. 13 ரூபா கொடுத்துடலாம். 13 எதிர்பார்க்கீங்கன்னா? ஆமா. 13,500 வரணும், அதான் கொடுத்துடலாம். இதெல்லாம் எந்த ஏரியால உள்ள குட்டிகள்? இது பூரா நம்ம எட்டயபுரம். அப்படியா? எட்டயபுரத்துல இருந்து வரும். அப்ப வளர்ச்சி நல்லா இருக்கும். ஆமா, சரியான காலைங்க மாதிரி வரும் ஒவ்வொரு குட்டியும். பால்கள் கொடுக்கண்டாங்களா? எதுவுமே கொடுக்கண்டாம். கையற போடணும். வேற என்னென்ன குழா வைக்கணும் வச்சா போதும். சரி, உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க பாப்போம். 95 78 86 05 15. சரி, எப்பனாலும் வாங்க எடுத்துக்கலாம். நம்மகிட்ட பொட்டு குட்டி இருக்கு. ஓகே, இந்த குட்டிகளை நம்ம சப்ஸ்கிரைபர் குறைச்சு கொடுக்கலாமா? கண்டிப்பா கொடுக்கலாம். நம்ம சேனலுக்காக குறைச்சு கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்கலாம். பொட்டு குட்டி நம்மகிட்ட இருக்கு, அதுவும் கொடுப்போம். இந்த குட்டியை வாங்கிட்டு போறான்னு வச்சுக்கலாம், அவங்க எப்படி லாபம் அதை சொல்லுங்க. நல்ல லாபம் இதுல. ஒரு குட்டிக்கு மாசம் 1500 2000 கிடைக்கும். அவங்க நல்ல முறையில வளர்த்தாங்கன்னா குட்டி 1000 ரூபாய் மாசம் கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். நல்ல வளர்மா, நல்ல வளர்த்தாங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலேயே கிடைக்கும். நல்ல குதிரை மாதிரி வளர்மா, ஜம்முட்டு. கண்டிப்பா இந்த குட்டி வளரும். வேற லோக்கல் குட்டி கிடையாது. நல்ல குட்டி, நல்ல தாயாடு, நல்ல தோப்பாடு இருக்கு. எல்லாமே சரியான நல்லா. நீங்க வளர்த்து பார்த்தாலே தெரியும். அவங்க வளர்த்து அதுக்கு பேர் சொல்லுவாங்க. உங்க சேனல் பேரை காப்பாத்துவாங்க. கொத்தமனை. ஆமா. ஓகே, குட்டியை முன்னால விடுங்க. எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? 2. வியாபாரத்துக்கா? வியாபாரத்துக்கு தான். இல்ல அவங்களுக்கு வாங்கி கொடுக்கீங்களா? இல்ல, வியாபாரத்துக்கு. வியாபாரத்துக்கு. இது எவ்வளவு சொன்னாங்க? இது வந்து 15 சொன்னப்பல. 15 ரூபா சொன்னாங்க. 15 ரூபா சொன்னாங்க. வாங்கினது 14. 14. 4. உண்மையிலையா? உண்மையிலேயே 14. ஒரு 500 ரூபா வச்சு கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். எத்தனை கிலோ கறி இருக்கும்? இது 15 கிலோ இருக்கும். 15 கிலோ. அது வந்து செங்குட்டியா? செங்குட்டி. செங்குட்டி கிடைக்காத கோயிலுக்கு கூட சீசன்ல. ஆமா. ஓ, கலர் கிடைக்குதோ? ஆனா அருமையா மேயில நாட்டுக்குட்டி. நாட்டுக்குட்டி. அது எவ்வளவு? நாடுதான். அது எவ்வளவு சொன்னாங்க? 15 சொல்லி 13 கொடுக்கலாம். 13 கொடுக்கலாம். 13 கொடுத்துடலாம். வாங்கின விலை 12,500. 12,500. ஓகே, வியாபாரத்துக்கு தான். வியாபாரம் தான். வயசு இதுக்கு 2 பண்ணு. 1 வருஷம் கிடாதான். 1 வருஷம் கிடாதான். எத்தனை கிடா சேர்த்திருக்கீங்க பத்தமடையில? சேர்க்கல, அப்பப்ப வாங்கி கொடுத்து அப்படியே கை ரொட்டேஷன் தான். பத்தமடை மக்கள் உங்களை பயன்படுத்திக்கிடணும். ஆமா. உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. யாராவது வேணும்னா? நம்பர் வேண்டாம். வேண்டாமா? ஏன்? நீங்க ஒரு 10 குட்டி வாங்கி போட்டா வித்துருவீங்களா? நல்ல சௌரியமா வாங்குறீங்களா? விலை குறைச்சு ஜம்முன்னு வாங்குறீங்களா? இது கறி ஒரு 13 வருமா? அது 13 இருக்கும். எத்தனை குட்டி வாங்கணுங்க? 2 தான் வாங்கிட்டு போறீங்க. ஒரு கிடா குட்டி கொண்டு வந்து வச்சுட்டோம் 12க்கு. ஓ, லாபம் கிடைச்சா? ஆனா கூட்டம் பயங்கரமா இருந்த இன்னைக்கு. கூட்டம் தான். வரும் அவ்வளவு வரல. கிடா குட்டின்னு அவ்வளவு வரல. அப்படியா? உள்ள போக கூட்டமா இருந்தியா? அப்போ சரி, கூட்டம் பெருநாள் கூட்டம்லாம். அப்படியா? இருக்கு. பெருநாள் சீசன் ஆரம்பிச்சிட்டோம். மக்கள் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா. வீட்டு முன்னால பிடிச்சு விட்டுருவாங்க ஒரு வாரத்துல. சரி, மீடியமான சைஸ் தான் வாங்கிருக்கியா? பருங்கடா வேண்டாமா? 25 30. பருங்கடா வாங்கலாம், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இப்ப வாங்கி போட்டா மெலிஞ்சிரும் சில நேரம். வளர்ப்பு புது இடம்ல மாறி. அது நல்லா தீவிரம் திங்குது. அது நல்லா திங்கி வாடகை கிட்ட நல்லா திங்கும். ஆமா, ஒரு வாரத்துல கப்பன் உண்டாக்கிறீங்களா? பனையங்குளம். எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க? 10 குட்டி வாங்கணும்னு வந்தோம். 2 குட்டி பேர் 7,000 14,000. 10,000 சொல்லி 7,000 14,000. 2 குட்டி தான் வாங்கிருக்கீங்க? 2 குட்டி தான். 8 குட்டி வாங்கல? ரூபா இல்ல. ஏன் விலை கூட? விலை கூட கடுப்பு. விலை கடுப்பு. அப்படியா? என்ன தேவைக்கா? ஒரு கோயில் பென்ஷன் தான்.
கோயில் கூட என்னைக்கு கோயில் கூட நீ எவ்வளவு நாள் இருக்கு 4 மாதம் இருக்கு. 4 மாசம் இருக்கு இப்போ வளர்த்து கொடுப்பீங்க நீங்க ஆடு வளர்க்கீங்களா எங்கிட்ட ஆடு இருக்கு. உங்ககிட்ட நாங்க கொடுத்தா குறைச்சு கேட்காங்க. நாங்க சந்தையில வாங்கினா ரேட்டு கொடுது. விற்க மச்சா விலை குறைவு, வாங்க மச்சா விலை கூட. விவசாயி பேர் நாங்க என்ன செய்ய? நாங்களே ஒரு விவசாயி. இதே மாதிரி செங்குட்டி நீங்க வளர்த்துற வேண்டியதா? இதே மாதிரி குட்டிகளா செங்குட்டிகளா? இந்த குட்டியா 7,000 இதே மாதிரி செங்குட்டி ஆடா வாங்கினா ஒரு ஆடு 15,000 18,000 வாங்க முடியுமா? லோனு போய் கேட்டா பேங்க்ல லோனே கிடைக்க மாட்டேங்குது சொசைட்டில. அப்படியா? மேனேஜர் என்ன தரணும் ஒரு வருஷமா 1 மாசம் போட்டி இருக்காங்க. சூப்பர். மயிலம்பாடி கிடாய்கள் வாங்கிட்டு போறீங்களா விற்க கொண்டு வந்தீங்களா? விற்க கொண்டு வந்தோம். இப்போ நாங்க கேட்ட ரேட்டு போகல. எவ்வளவு சொல்றீங்க? அது 18, இது 2 15. 15 30 எவ்வளவு வரைக்கும் கேட்டாங்க இன்னைக்கு? கேட்டது ரொம்ப கம்மியா தான் நீ கேட்டாங்க. நல்ல கூட்டமா இருந்தா, பயங்கர கூட்டமா இருந்தா, செழிப்பா இருந்த மாதிரி இருந்தா பாக்கைக்கு. வெளியிருந்தா ரோடு ஃபுல்லா கூட்டம் தான். உங்க நம்பர் ஏதா இருக்கா? யாரா வேணா எவ்வளவு நான் கொடுக்கலாம்? இதெல்லாம் ஒவ்வொன்று 15 கொடுப்போம். ஒரு குட்டி 15 ரூபா. அவங்க போன் நம்பர் இருந்தா சொல்லுங்க, யாரா வேணும்னா கேட்பாங்களா? 888 37 66 490. மயிலம்பாடிகள். இதெல்லாம் எவ்வளவு நாள் கிடாய்கள்? எது வயசு இது இன்னும் பல் போடல. பல் போடல. ஒரு 10 மாசம் 12 மாசம் குட்டிகளை. ஆனா அதுக்கு கொஞ்சம் கொம்பு கட்டையா இருக்கும். கொண்டே இருக்கு மற்றெல்லாம் கொம்பு இருக்குது. பக்ரீத் வியாபாரம் எப்படி இருக்கு இன்னைக்கு? பரவாயில்ல. கூட்டம் பயங்கர செழிப்பா இருக்கு. இனிமே இது என்ன பண்ணீங்க? அடுத்த வாரம் கொண்டு வரணுமா?